ஒவ்வொருத்தரும் அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அதுவும் ஆற்றங்கரையில செய்வாங்க. இது எல்லாராலயும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, சிலரால ஏதோ முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் போன்ற விஷயங்கள செய்ய முடியாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுல இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அகால மரணம் அடைந்தவர்களுக்கு செய்யணுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கூட இருந்திருக்கும். அவர்களுக்காக செய்யலையே அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்திருக்கும். இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நம்ம ஸ்ரார்த்த கடமைகள், தர்ப்பண கடமைகள் ஒழுங்கா செய்யல, அவங்களுக்கு திதி கொடுக்கறது விட்டு போயிட்டுருக்கு, ஒழுங்கா நம்மளால திதி கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி கவலைகள் இருந்துட்டு இருக்கும். இந்த பித்ருதோஷத்தினால ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக எளியவர்களின் கயா அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டில் இருக்கிற நென்மேலி அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருக்குங்க. இந்த பெருமாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண பெருமாள் மூலவராக இருக்கிறாரு. இந்த பெருமாளினுடைய உற்சவர் இருக்கிறார் இல்லைங்களா, அவருக்கு ஸ்ரார்த்த சம்ரக்ஷண பெருமாள் அப்படின்ற சிறப்பு பெயர்ல அழைக்கப்படுறதுங்க. இந்த கோவிலுக்குன்னு ஒரு ஐதீகம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நம்மால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்ரார்த்த கடமைகளை ஒழுங்கா செய்ய முடியல, இதனால நமக்கு வருத்தமாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி நம் கடமைகளை எல்லாம் பெருமாளே முன்னின்று நம் சார்பாக முன்னோர்களுக்கு செய்யறதாகவும் அவர்களினுடைய ஆசையை நமக்கு பெற்று தருவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குங்க. பெருமாளுக்கு படைக்கப்படுகின்ற நைவேத்தியத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து பிண்ட பூஜைகள் செய்யப்படுகிறது. இங்கதான் பித்ரு பூஜையும் செய்யப்படுகிறது. காலையில ஆரம்பிச்சு மதியம் வரைக்கும் நடக்கும். ஒரு வேளை மட்டும் ஆராதன பூஜையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆகையினால இந்த பெருமாளினுடைய பாதங்களை வைத்துதான் பித்ரு பூஜை அப்படிங்கிறது அங்கே நடக்குதுங்க. இந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களினுடைய பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகிறதாகவும் முன்னோர்களினுடைய ஆசையை எளிமையாக பெற்றுக்கொள்வதாகவும் சொல்லப்படுது. இதே இந்த ஒரு கோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராமேஸ்வரம் இல்லைன்னா கயாவுக்கு போய் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ரார்த்த காரியங்களை பக்தியோடு செய்வோமோ அதற்கு நிகரான பலன்களை அதிக அளவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அமைஞ்சிருக்குங்க.